நெக்ஸ்ட்டு 5th டிசைனுக்கு 2 லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ லைன் ட்ரா பண்ணுறது எப்படி சொன்னோம், ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அதிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, கொஞ்சம் லென்த்தாக கூட நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். எனக்கு டிப்பை ரொம்ப ஷார்பன் பண்ணிட்டேன், அதனால தான் கொஞ்சம் இதாகுது. ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைனு கொஞ்சம் உங்களுக்கு அன்ஈவனாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா லைனை கூட கொஞ்சம் திக் பண்ணிக்கோங்க. ஓகே, போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு மேங்கோ டிசைன், ஹாஃப் மேங்கோ டிசைன் போட போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு இங்கேருந்து கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்பைரல் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இதுக்கு உள்ள இப்போ 2 லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்படி கிராஸாக 2 லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு இங்கேருந்து இப்படி ஒரு கிராஸாக 2 லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ட்ரா பண்ணிவிட்டு இதுக்குள்ளே குட்டி குட்டி ஹம்ஸாக கொடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த போர்ஷன் ஃபுல்லாமே ஹம்ஸ் வச்சு தான் இதில் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஹம்ஸ் வச்சு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஹம்ஸ் போட்டுக்கலாம். அகைன் இதுக்கு மேலே இப்படி ஒரு லைன் போட்டுட்டு நம்ம பார்டர் டிசைனில் பார்த்தோம்ல ஒரு டிசைன், மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன். ஸோ அதே மாதிரி மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன், அகெயின் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன். ஸோ இந்த மாதிரி டிசைனை போட்டுட்டு இதில் இப்படி ஒரு ஹைலைட் மாதிரி கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் இப்படி கொடுக்குறப்போ அந்த டிசைனே கொஞ்சம் வேறு மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் ஹைலைட் ஆகி தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு அகெயின் திரும்ப ஒரு லைன் கொடுத்துட்டு இதுக்குள்ளே இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொடுத்துட்டு திருப்பி ஒரு லைன் கொடுத்துட்டு இங்கனக்குள்ளே ஒரு குட்டி குட்டி ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே ஃபுல்லாக பிக் ஹம்ஸ் வச்சு கொடுத்துட்டு ரிமைனிங் ஏரியாஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த லைனை இந்த டிசைன் நீங்கள் இப்படியே விடனாலும் விடலாம். நான் இதில் இன்னும் ஒரு 3 லீஃப் கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்காக இந்த லைன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லீஃப் கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டேன். அகெயின் திரும்ப ஒரு லைன் கொண்டு வந்து அதிலிருந்து ஒரு லீஃப் கொண்டு வந்து அதையும் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அகெயின் திரும்பி குட்டியாக ஆரம்பித்து இங்கே ஒரு லீஃப் மாதிரி கொடுத்து இதையும் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த டிசைனோட அவுட்புட் அவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இஃப் சப்போஸ் அவங்களுக்கு ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா, எனக்கு கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகுது,
ஓவராக ப்ரெஸ் பண்ணி லைன் கொடுக்குறப்போ அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ எக்ஸஸாக இருந்துச்சுன்னா என்ன சொன்னோம், டிப்பை நல்லா கிளியர் பண்ணிவிட்டு எம்டி டிப்பை வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்த இப்படி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ காட்டுற பாருங்கள், எம்டி டிப்பை வச்சுட்டு இப்படி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா?